யாருப்பா அந்த பஸ்ல சிகரெட் குடிக்கிறது? நீதானா? கீழே அவ்வளவு வக்காலத்து வாங்கினா பஸ்ஸுக்குள்ள சிகரெட் பிடிக்கலாம் தெரியாது உனக்கு? ஏய் சொல்லிக்கிட்டே இருக்கல, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ மாட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்க. கீழே போடல, கீழே இறக்கி விட்டுருவேன். ஏய் மண்டி மண்டி ஆட்டிக்கிட்டு இருக்க, கீழே போறா. போறாங்கல்ல. ஆமா, சுண்டி விடுற ஸ்டைலுக்கு மட்டும் குறைச்சல வந்துட்டானுங்க. புள்ளையும் தெரியல, இறங்க சீக்கிரம் இறங்குப்பா. பெரியவங்க சொன்னதுங்க பரவிக்கு ஆசைப்பட்டு திறமெல்லாம் குடியாக்குங்க மனுஷன மனுஷன் திங்க மதங்களோ அலையுதுங்க நிரந்தரம் அன்பே என்று மதம் மூன்று சொல்லுதுங்க கொள்கையை தாண்டி கொடிகளை ஏந்தி கட்டிதான் வளருதுங்க மனுஷனை பிச்சித்தான் போடுதுங்க அதிலே குழப்பத்தான் பார்க்குதுங்க வானோ கருக்க அயலோ செழிக்க வானோ கருக்க வயலோ செழிக்க மனசு நிறையணும் ஆறு நம்ம ஊரெல்லாம் சந்தோஷ தேரு மனசு நிறையணும் ஆறு நம்ம ஊரெல்லாம்
கோச்சுக்கிட்டு போய் வருஷம் ஒன்னாச்சு. வாய்ப்புக்க சோத்து கொண்டுட்டு போனாவே சாப்பிட மனசு வர மாட்டேங்குது. பையன் எப்ப வருவான், அப்ப எப்ப அடிக்கலாம்னு திண்ண மேலேயே உட்கார்ந்துருக்கேன். இவன் வேற திருவிழா நேரத்துக்கு வந்திருக்கேன். என்ன நடக்க போதோ? உனக்கு மட்டும் 3 வேளை எப்படிதான் இறங்குதோ? அவன் மேல உனக்கு பாசமே இல்லையா? ஏய், உள்ள போய் கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு வாடி. ராத்திரி பகலா இதே தொல்லையா? இந்தா போட்டுக்க. அழகேசா, ஐயா ஐயா, உனக்கு 100 ஆயிசியா. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டே இருந்தேன். ஐயா ஐயா, அழகேசா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? எப்படிமா இருக்க? எப்படியா இருக்க? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? இப்படி ஐயோ. ஏய், வாடி. அப்பா அப்பா வேணான்னு ஓடி போனவனுக்கு இங்க என்னடா வேலை? ஏய், ஓடி போனது அங்கே இருக்க வேண்டியதானடா. போன இடத்துல சோறு தண்ணி கிடைக்கலையா? திரும்பி வந்துட்டேன். டேய், அடபடி தம்பி, வந்தது வராம புள்ளைய போட்டு இப்படி அடிக்கிற. நல்லா கேளுங்க. பெத்த பிள்ளைய கழுத்தை பிடிச்சு தள்ளுறாரு. டேய், நித்ரா, அறிவு இருக்கடா உனக்கு? தோளுக்கு மேல வந்த புள்ள எப்படி அடப்பட்டு அடிப்ப? யோ, உன் பஞ்சாயத்துல ஊர்ல வச்சுக்க, இங்க வச்சுக்காத. சேத்துல உழைச்ச காசை சோத்து கூட கொடுக்காம புள்ள புள்ளன்னு படிக்க வச்சதுக்கு பாடம் அவன் கத்துக்கலையா? நான் கத்துக்கிட்டேன். டேய் மடையா, வீட்டை விட்டு போனவன் திரும்பி வந்துட்டான். மறுபடியும் அவனை துரத்தி அடிச்சு என்னடா அர்த்தம்? நாளைக்கு நீ செத்து தொலைஞ்சுனா அவன் தாட உனக்கு கொல்லி போடணும். சொல்லுங்கண்ணே, அவருக்கு நல்லா சொல்லுங்க. பெத்த பிள்ளைய எப்பவுமே எதிரியாவே பாக்குறாரு. ஓஹோ, உசுரோட இருக்கும் போதே அப்பா அத்தாளுக்கு சோறு போட நினைக்காதவன் செத்ததுக்கு அப்புறம் கொல்லி போட்டான் போடாட்டி. டேய் பரமசிவம், அப்பனுக்கு செய்யக்கூடாதுன்னு எந்த பிள்ளையும் நினைக்கிறது இல்ல. பிள்ளைங்க செஞ்சுட்டு அவனு எந்த அப்பா நினைக்கிறானோ அவனுக்கு பிள்ளைங்க மேல உண்மையான பாசம் இருக்கிறது இல்ல. நீ அப்படியாடா? டேய் அழகேசா, வயசான காலத்திலயும் உழைச்சுதான் சாப்பிடுங்கிற நிலைமை உங்களுக்கு வரலாமாடா? வயசு புள்ள நீ இருக்கும்போது இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு தேவையா? டேய், அவங்க இருக்க போதுன்னு கொஞ்ச நாள் தான்டா. அது வரைக்கும் அவங்கள கண்கலங்காம பாத்துக்கிட்டா. அறிவு கட்டும், அறிவு கட்டும். ஏ பண்ணாதா, பைய எடுத்துட்டு உள்ள போ. போ உள்ள. ஐயா, இப்படிங்க நான் எடுத்துக்கிறேன். என்ன என்ன கூட்டம் இங்க? எல்லாம் வீட்டுக்கு போங்க, போங்க 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 எல்லாம். அனாவசியமாக கூட்டப்படி. பரமசிவம், வயல் வரைக்கும் போயிட்டு வரலாப்பா. வாடா அழகே அழகேசு கண்ணு, அப்பா பேசுன மனசுல வச்சுக்காதப்பா. நீ இல்லாதப்ப, நீ இல்லையே அந்த மனுஷன் எவ்வளவு வேதனை பட்டுச்சு தெரியுமா? எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம நீ ஊரை விட்டு ஓடி போயிட்ட. அந்த கோவம் தான் எனக்கு அதுல வருத்தம் தான். அட சும்மா இருமா. அழுது அழுது இனிமே என்ன டென்ஷன் ஆகிட்டே இருப்ப. இதுக்கு அந்த ஆளே தேவல. எப்ப பாரு முகம் பக்கம் ஒரு நல்ல கண்ணாடி இருக்கா பாரு. அட இருப்பா, ஒரு வாய் சாப்பிட்டு போவ. சாப்பாடு உன் புருஷனுக்கே போடு. ஐயோ, ஒப்பண்ணா அவ்வளவு இருப்பாடா உனக்கு? டேய், இது ரொம்ப அதிகம்டா. இன்னைக்கு காலையில உங்க அப்பா பயங்கரமா வரவேற்பார் போல இருக்கு. அவனுக்காவது 6 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் தானே வரவேற்பு. மச்சானுக்கு டெய்லி வரவேற்பு. ஐயா விஐபிடா. விஐபியா? ஜட்டியா பாடியா? அண்ணன் விஐபிடா. பெருசுங்க பக்கத்துல ஓரம் எடுத்து மச்சான். ஒரு மார்க்க மட்டும் வர்றாங்க. ஸ்டாப் ஸ்டாப், அப்படி நின்னுங்க. உங்களை கையங்களமா புடிச்சிட்டேன், மாட்டிக்கிட்டீங்க. என்ன எந்த படக்க படிக்க வச்சிருக்காங்க? சாய் படமா? கிளம்பி போயிருக்கலாம். ஐயா, என்னையா இது? காலேஜ் பொண்ணுங்க பேக்ல அஜித் படம் விஜய் படம் வச்சிருக்காங்கன்னா இந்த கிழவனுங்க பாக்கெட்ல சகிலா படம். இதையே இந்த ஐயா ஐயா பெருசு, உங்களுக்கு வயசு இல்லையா? ஐயா பேர பத்தி எடுத்த காலத்துல இந்த பேப்பர் பாக்கெட் வச்சுட்டு என்னையா பண்ண போறீங்க? போங்க போங்கயா. இத பிடிச்சு கசக பேர் போங்க. அப்படியே போங்க. சீக்கிரம் எடுத்துறாங்கயா. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு வீட்ல போய் தட்டி விட்டு ஓடு. யோனார மூடி முடியா? என் மச்சானு கணக்கு தெரியாது, 5 டீயா போடு. பேப்பர் எடுத்து நீங்க என்ன தலைப்பு செய்தி படி. ஏன் தெரியாது? என்ன வெட்டி கூச்சு செத்து போவியா? தோணுனதே 3ஆமங்கிறானுங்க. மச்சான், இந்த பாரா கிழங்கோட அட்டகாசத்தை எங்கடா டெய்லி காணாங்கன்னு பார்த்தா அந்த கிழங்கு தான் இந்த வேலையை பண்ணுதா? சங்கு ஊதுற வயசுல இந்த பேப்பரையே இந்த ஓட்ட போட்டிருக்கானுங்கன்னா சொல்ல விட மாட்டிய. மறிக்கொழுந்து மறிக்கொழுந்து கையில என்ன வச்சிருக்க? பார்த்தா தெரியல. பண்ணு பண்ண
மூடியில வச்சிருக்கேன் அதான் தெரியல. பண்ணு திங்கிறியா அழகேசு? அவன் வேண்டான்னா சொல்லுவான். இங்க ஆளுங்கெல்லாம் சரியில்லை, நாம அப்புறமா சண்டைக்கலாம். யார பார்த்து ஆளுங்க சரியில்லைன்னு சொல்லுவேன்? மரியாதை அழகாசி, எங்கெல்லாம் விட்டுட்டு எப்படா மெட்ராஸ்ல தனியா இருந்தா? எப்படியோ பழகி போச்சுடா. பழகி போச்சா? அண்ணா அழகேசு அண்ணா, எப்படா மெட்ராஸ்ல இருந்து வந்தீங்க? என்ன உடம்பெல்லாம் கொஞ்சம் துரும்ப அழைச்சு போயிருக்கு. மெட்ராஸ்ல இன்னும் சோறு இல்லையா? டேய், இங்க அவன் ஊரை சுத்தி சுத்தி வந்தாலும் கரிஞ்சோர்மா போட அவங்க அம்மா இருக்காங்க. அங்கேயும் தாண்டா அம்மா இருக்காங்க. சரி, தேவன் எங்க இருக்கா? அண்ணே இத பாத்தியா, நீ வந்த உடனே ஃபர்ஸ்ட் நான் தான் உன்னை விசாரிச்சேன். நீ என்னன்னா தேவானா தேவானா தேவானை பத்தி கேட்டிட்டு இருக்க. சாரிடா வண்டு. தேவன் எங்கன்னு சொல்ல. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட பம்பு செட்ல குளிச்சிட்டு இருப்பாங்க. எங்கடா போனாங்க இவங்க? தேவானா என்னடி ஆள் வராண்டி? எப்படி வராங்க? உள்ள போடி. பொம்பளைங்க குளிக்கிற இடம் பார்த்தா தெரியல உனக்கு? தேவானி பார்க்க வந்தம்மா. தெய்வானே இங்க எல்லாம் வீட்ல இருக்கா. மச்சான், தேவானி வீட்ல இருக்காளாம். அப்ப நான் வீட்டுக்கு போய் பாக்கேன்டா. தீ குளிக்க நல்லா குளிங்கடி. இன்னைக்கு கண்டிப்பா பஞ்சாயத்து தான். ஏமா சோப்பு அழுப்புலாம் போட்டு பாத்தா இது போய் போச்சுக்கற. மச்சான் ஓடிடுறாங்க அப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டுங்க. இவ்வளவு நாளை பம்பு செட்ல என்னடி பண்ணிட்டு இருந்த? கொஞ்சமாவது வயசு பொண்ணா நடந்துக்கிறியா நீ? என்னடி தானா சிரிச்சுக்கிற? எல்லா காசும் போச்சுடா. டேய் புளிமுட்டா, ஒரு 10 ரூபா கடன் கூட. சீட்டாட்டத்துல மட்டும் கடன் கேட்க வச்சுக்காத. கடன் அன்பை முறிக்கும். என்ன ட்ரெயின் போன போயிட்டு இருக்கா? இங்க வா, இங்க வாடா. ஊரெல்லாம் திருடி தேங்காய் வித்து காசு வச்சிருப்பல்ல, அத கொடு. வாங்கிட்டு காசு இருக்கா இல்லையா? அழகேசு சொல்லு சொல்லுன்னு சத்தம் கேக்குதுடா. டேய், எங்க ஆத்தா அப்பவே சொல்லிச்சுடா, மட்ட மத்தியானத்துல ஆலமரத்தை போட்டு போகாதுன்னு. எனக்கு வேற பயமா இருக்குடா. கொலுசு சப்ப நம்ம பக்கமா வருதுடா. ஒண்ணும் இல்லடா. அரிக்குழந்து சூப்பரா இருக்கான்ல. என்ன அழகேசு இதுங்க கூட உட்கார்ந்துட்டு இருக்க? வேற எதுக்கு கூட உட்கார சொல்ற? ஒதுங்கோ ஒதுங்குன்னு தான் பாக்குறேன். அழகேசு தான் ஒதுங்கவே மாட்டேங்குது. நாங்க ஒதுங்க மாட்டேன்னா சொல்றோம். என்ன போய் விட்ட? நீ ஒதுங்க ஒதுங்க தான் நான் பாக்குறேன். ஆனா நீ ஒதுங்கவே மாட்டேங்கிறியே. நீ ஒதுங்கிட்டாலும் என்னக்கா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட? என் புள்ள ஊர்ல இருந்து வந்திருக்கான தெரியாதா? நீ ஏண்டி குடத்தை வச்சுட்டாங்க நிக்கிற? போ. சும்மா ஏதாவது கேட்டுட்டு. அம்மா, காசுல செலவு கொஞ்சம் பணம் கொடுமா. செலவுக்கா? ரெஸ்டாரண்ட் ஐயா 50 ரூபாய் தான் கொடுத்தாரு. இந்த 50 ரூபாயா? மத்தியானம் சாப்பிட வீட்டுக்கு வந்திருப்பா. சரி. வெயில் எல்லாம் சுத்தாது என்ன? சரிம்மா. நான் ஒரு பாக்கெட் ஃபில்டர். எவ்வளவு ஆச்சு?
ஒரு 2 ரூபாய் தானே குறையுது. 2 ரூபா குறையுதா? இப்படி 2 ரூபா 2 ரூபாய் 100 ரூபா பாக்கி இருக்குமா? கொஞ்சம் பொறுத்துக்கங்கண்ணே, கொடுக்காம எங்க போயிட போறேன்? எனக்கு எவன் கொடுக்குறான் கடை? பேசாம காசை கொடுத்துட்டு புளி எடுத்துட்டு போமா. ஐயோ புளிய கொடுங்கண்ணே, என் புள்ள சாப்பிடறதுக்கு வந்துருவான். ஊரை சுத்தி திரிய பயலுக்கு நீ உப்பு உரப்புமா தான் ஆக்கி போடுற. ஆனால் உங்க கஷ்டம் உன் பிள்ளைக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் என்னென்ன பண்ணுவான்? சின்ன புள்ள, விவரம் பத்தாது. என்னது விவரம் பத்தாதா? பிள்ளைங்க உருப்படாம போறதுக்கு முத காரணம் பாசங்கிற பேர்ல பெத்தவங்க நீங்க கொடுக்குற செல்லம் தாமா. இனிமே காசு இல்லாம கடைக்கு வந்துடாத. அந்த புளி. சரி சரி புளிய தர எடுத்துட்டு போ. இந்தா. ரொம்ப சந்தோஷமே. பாண்டியா, சீர்காழிக்கு 2 கேனு, திருப்பனந்தாளுக்கு 2 கேனு, சோழபுரத்துக்கு 6 கேனு. சரிண்ணா. ரயில் அடிக்க 5 கேனை கொடுத்துரு. சரி. ஆடுதுறைக்கு 10 கேனு, மேலக்காவிரிக்கு 10 கேனு. சரிண்ணா. அண்ணே அந்த புளியஞ்சேரிக்காரர் மறந்துட்டீங்களே. நல்ல வேலைடா, நான் மறந்தாலும் நீ மறக்கல. அந்த பார்ட்டிக்கு 10 கேனு அனுப்பிடு. நல்ல பார்ட்டி. அனுப்புறேண்ணே. சும்மா தானே உட்கார்ந்து இருக்கிற, அந்த கோழியை புடிச்சு வெந்நீர்ல முக்கி சுத்தம் பண்ணி கொடு. அழகுக்கு குழம்பு பண்ணி போடலாம். பொட்ட பிள்ளைங்க பின்னால சுத்துறவனுக்கு பொட்டக்கோழி அடிச்சு போடு. அப்பதான் அவனுக்கு அது ருசியா இருக்கும். ஆமா, அவனை கரிச்சு கொட்டுறதே உனக்கு பொழப்பா போச்சு. எப்ப அழகு, ஐயா அழகு, என்னம்மா? இங்க வாயா. அந்த கூடைக்குள்ள கோழியை மூடி வச்சிருக்கேன், அதை புடிச்சு கொஞ்சம் வெந்நீர்ல முக்கி கொடுப்பா. சரிம்மா. கொடு, இங்க குடுறா. அதானே பார்த்தேன். அழகு, பாத்தியா, ஒரு உசுரை கொன்னு அந்த பாவம் உனக்கு வந்துடக்கூடாதுன்னு தானே கொன்னு அந்த பாவத்தை சுமக்க நினைக்கிறது தான் அப்பன் பாசங்கிறது. டேய் தார் ரோடு, உனக்கு பேரு வச்சது தப்பே கிடையாதுடா. ஏன் ஐடியா தரன்னு சிகரெட் வாங்கி ஊதி தள்ளுறியே, நாளைக்கு ஐடியா தரலன்னு வச்சுக்க சிசிர, நாலுல இருந்து அதெல்லாம் கட்டிடி. டேய் ஐடியா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அது தெரிஞ்சா உன் கூட சுத்துறேன் மச்சான். உனக்கு என்ன தெய்வான வீட்டு போகணும் அவ்வளவுதானே? பேசாம வாய முடிட்டு என் கூட வா, நாளைக்கு போலாம். ஐயோ கத்திக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? கொஞ்சம் பொறுத்துடா. தெய்வான பாக்குறதுக்கு ஐடியா கேட்டீங்கல்ல? ஆமா. கீழ பார், மேல பார், அங்க பார். டேய் எழுந்துரு, கைய கால உதறிக்கிட்டு போயிட்டே இரு. தார் ரோடு அழகேசுக்கு தான் சுளுக்கே இல்லையாடா. நீ மிரிச்சா விழுமுடா. ஐயோ வலிக்குதா. ஐயோ அழகேசா, அப்படியே மீனே மாறா. ஒண்ணும் குறைச்சல. டேய் டேய் யார்டா இது? ஊரு விட்டு ஓடி போடானே, அவன் தான் இவன். ஓ பரமசிவன் பையனா? ஏண்டா இடுப்பு சுளுக்கு விழுற வயசுல போய் கால்ல சுளுக்கு எடுக்க வந்திருக்கிய? அவன் இடுப்பு சுளுக்கு எடுக்கத்தான் வந்திருக்கான். என்னடா சொல்ற? இல்ல 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 இல்ல, கால் சுளுக்கு எடுக்கத்தான் வந்திருக்கான். சரி இப்படி வா. ஓ அருமை எல்லாம் சொல்லி கூட்டி வந்திருக்கேன், நீ தான் பார்த்து கவனிச்சுக்கணும். ஏண்டா என் 50 வருஷம் சர்வீஸ்ல எனக்கே புத்தி போய் சொல்றியா? எதுல 50 வருஷம் சர்வீஸ்? அது வந்து இல்லாட்டா கேட்டீங்களா? அதுலயா? டேய் மெதுவா இப்படி வந்து உட்காரு, காலை நீட்டு. மெதுவா மெதுவா வாச பக்கமா பார்த்து உட்காரு. எப்பட அடிபட்டது? சுருக்க மாதிரி தெரியலையே. அவன் உன்னை பார்க்க தான் வந்திருக்கான். ஓகே சரியில்லையே, யார பாக்க? பேச்சு சுருக்கு விழுந்திருக்கு, அப்போ எடுத்துருவோம். கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, கொஞ்சம் பொறுத்துக்க. என்ன அழகு, நீ என்ன சின்ன குழந்தையா? வெளிய பின்ன போகும்போது பாத்து போறது இல்ல? ஐயோ ஐயோ பாரு, நரம்பெல்லாம் எப்படி பரண்டு கிடக்குதுன்னு. ஐயா என்ன இது, காலை தொட விட மாட்டேங்கிற. நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கு விடிஞ்சதும் பேசாம தேவான பாட்டிக்கிட்ட போய் சுளுக்கு எடுத்துக்க. மறுபடியுமா? குட்டி போட்ட போற மாதிரி அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கா. ஒரு இடத்துல உட்கார வேண்டியதானே, சும்மா இருக்கா. அழகாசனுக்கு ஐடியா தர சொல்லு, அந்த ஐடியா ஃபைலர் ஆகி அவன் டீ சிகரெட் வாங்கி கொடுத்தோட கெடுத்துட்டியாடா. சிகரெட் பிடிக்காததால பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கா. அவங்க சரியா தானே போயிருக்காங்க, அவன் ஐடியா என்ன கிளிக்க போகுது பார்க்க தானே போறோம். வரண்டா ஓட்டு போ, எனக்கண்ணவா. அழகாசு எனக்கு ஒரு சிகரெட் குடுறா. ஒரு துண்டு சிகரெட் கூட கிடையாதுடா. ஐடியா தரேன்னு சொல்லி நான் கவுத்துட்டீங்க. ஐயா டைரக்டாவே டீல் பண்ணி தெய்வானிய டச் பண்ணி. என்னது டச் பண்ணியா? எப்படி? நான் உங்க வீட்டுக்கு போனேன்னா அப்படியே செவுரு ஏறி குதிச்சேனா, உள்ள போய் சுத்தியும் முத்தியும் பார்த்தேன்.
அங்க யாருமே இல்ல. ஒரு ஓரமா தெய்வான மட்டும் பாவனை அப்படியே அவ பக்கத்துல போனேன். கீழே பக்கெட்ல இருந்த தண்ணி எடுத்து மெதுவா அவ மேல ஊத்துனேன். ஏய் தெய்வான நில்டி. ஐயோ பாட்டி வந்து போகுது. என்னது பாட்டியா? இல்லாத சுளுக்கு எடுத்த பொல்லாத கிளவி இல்லாத யாரோ ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொன்னா. ஒரு ஓடுகாலி பையன் கிட்ட. அது நான் தான். அப்புறம் என்னாச்சுன்னா கழுத்து கிட்ட வச்சு கைய அப்படியே மெதுவா முகத்து கிட்ட கொண்டு போனேன். அப்புறம் லிப்பு கிட்ட போனேன். சீக்கிரம் கிளம்ப. யாரா தட்டுந்து? அவ அப்பன்டா. போடா மொய்யால. லூசு. சரி சரி, ஒரு சிகரெட் கூட பிடிக்கணும் போல இருக்குது. டேய், அங்க இருந்து நான் எப்படி எஸ்கேப் பண்ணனும் உங்களுக்கு சொல்லவே இல்லல்ல. இப்ப பாரு. உடு ஜூர் அழகு. கண்டக்டர் அட்மாஸ்பியர் சூப்பரா இருக்கு. அதான் நான் முதல்ல வாங்க வாங்க தம்பிங்களா. வாங்க வாங்க வாங்க. டேய் சரக்கு எடுத்து கொடுங்கடா. சரக்கு எடுத்து கொடுங்கடா. எனக்கு குடியா குடிங்க குடிங்க குடிச்சு சந்தோஷமா இருங்க. எடுத்து குடியா. நல்லா குடிங்க. அப்புறம் மீதி எடுத்துக்கலாம். வந்திருக்கவங்க எல்லாம் வசதியான பாட்டியனே. நம்மகிட்ட வச்சிருக்கிறத வச்சு வசியம் பண்ணோம்னா கல்லா ஒரு ஒப்பிட்டு போயிருவாங்கனே. நல்லா ஞாபகம் பண்ணிட்டு கரெக்ட் பண்ணி விட்டுருங்கனே. ஓ அதுவா? டேய் இங்க பாருங்கய்யா. கண்ணாலம் கட்டிக்கவா வச்சிக்கவா 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 உன்ன நான் வச்சிக்கவா கட்டிக்கவா 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 கண்ணாலம் கட்டிக்கவா. ரெண்டு குடம் சுமந்துக்கிட்டு போற புள்ள என் பக்கத்தில வந்து கொஞ்சம் நில்லு புள்ள. ரெண்டு குடம் சுமந்துக்கிட்டு போற புள்ள என் பக்கத்தில வந்து கொஞ்சம் நில்லு புள்ள. வச்சிக்கவா 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 உன்ன நான் வச்சிக்கவா கட்டிக்கவா 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 கண்ணாலும் கட்டிக்கவா. ராயபுரம் செவ்வாப்பேட்டை சாராயம் பொறுப்பு பேட்டையில இறங்க மாட்டாயறாலும். ராயபுரம் செவ்வாப்பேட்டை சாராயம் பொறுப்பு பேட்டையில இறங்க மாட்டாயறாலும். கொஞ்சம் ஊத்திக்கிட்டா சொர்க்கலோகம் பக்கண்டா இவ நடமாடு சனா கடை கிக்குடா. கொஞ்சம் ஊத்திக்கிட்டா சொர்க்கலோகம் பக்கண்டா இவ நடமாடு சனா கடை கிக்குடா. ஏ ஆத்தாடி காத்தாடி காமனோட பினாமி. ஏ அம்மாடி வந்தாலே காதல் தேச சுனாமி. வச்சிக்கவா 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 உன்ன நான் வச்சிக்கவா கட்டிக்கவா 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 கண்ணாலம் கட்டிக்கவா. ஏ புள்ள வச்சிக்கவா 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 உன்ன நான் வச்சிக்கவா. என்னம்மா கட்டிக்கவா 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 கண்ணாலம் கட்டிக்கவா வாடி. இவளிடம் கடிக்க சிக்கன் மட்டன் எலும்பு இருக்கு இவளிடம். மச்சி ராசரா புட்டி இருக்கு இவளிடம் கடிக்க சிக்கன் மட்டன் எலும்பு இருக்கு இவளிடம். தொட்டுக்கிட்டா கடிச்சுக்கிட்டா வித்தா இவ காமதேவன் போட்டு வச்ச மெத்தா. என்னடா டே தொட்டுக்கிட்டா கடிச்சுக்கிட்டா வித்தா இவ காமதேவன் போட்டு வச்ச மெத்தா. ஏ ஆத்தாடி
காத்தாடி காமனோட பினாமி ஏ அம்மாடி வந்தாலே காதல் ஏத்து சுனாமி வச்சிக்கவா 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 உன்னை நான் வச்சிக்கவா கட்டிக்கவா 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 கண்ணாலம் கட்டிக்கவா ஏய் வச்சிக்கவா 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 உன்னை நான் வச்சிக்கவா கட்டிக்கவா 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 கண்ணாலம் கட்டிக்கவா ரெண்டு படம் சுமந்துக்கிட்டு போற புள்ள என் பக்கத்தில வந்து கொஞ்சம் நில்லுக்குறாயோ ரெண்டு படம் சுமந்துக்கிட்டு போற புள்ள என் பக்கத்தில வந்து கொஞ்சம் நில்லுக்குள்ள வாடி கண்ணா சீக்கவா வச்சிக்கவா 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 உன்னை நான் வச்சிக்கவா ஐயோ போத ஏறுது கட்டிக்கவா 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 கண்ணாலம் கட்டிக்கவா மச்சே அக்கா குடுக்கா. சரி சரி முறைக்காத. டேய் அந்த தீப்தி குடுறா. நீ அங்க இரு, நான் சுத்திட்டு வரேன். ம். அக்கா விடுக்க சொல்றேன், நீயே வர சொல்லிட்டு ஏன்க்கா இப்படி எரிஞ்சு விழுற? அண்ணன் கோவமா இருக்காரு. சும்மா இருடா. கோயில்ல வந்ததா சிகரெட் பிடிக்கணுமா? சரி சரி கோச்சுக்காத தெய்வான. நான் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன? இதோ பார், மும்தாஜ் வளையல். இத போய் அவளுக்கே போடு. ஏய் தேவான தேவான நில்லு தேவான. ஏய் என்னடா என்ன நீ கையெல்லாம் பிடிக்கிற? விடுகதை சொல்றேன்னு சொல்லிட்டு இப்படி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கியே, அந்த விடுகதை தான் என்னன்னு சொல்ல. அக்கா யோசிக்க வேணாமா? அடி ஒரு வழி போக்க ரொம்ப நாளா குளிக்கவே இல்லையா? ஐயோ அவன் குளிச்சா என்ன குளிக்காட்டி என்ன, நீ விடுகதைய சொல்ல. ஷூ, குறுக்க பேசாத. அவன் ஒரு காட்டுக்குள்ள போனப்ப எதிர ஒரு குளம் தெரிஞ்சுதான். ரொம்ப சந்தோஷமாய் அதுல குளிக்க போனானா. ஏன் அவன் குளிச்சதே இல்லையா? குறுக்க பேசாதன்னு சொன்னல. அப்ப தம்பி நில்லுன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். திரும்பி பார்த்தா அங்க சிவன், இயேசு, அல்லாஹ், புத்தர்னு 4 கோயில் வரிசையா இருந்துச்சான். அதுல சிவன் சொன்னாரா, தம்பி இந்த குளம் எங்களுக்கு சொந்தமானது, இதுல நீ மூழ்கி எந்திரிச்சா கை நிறைய பூ வரும். அப்படி கிடைக்கிற பூவுல பாதி எனக்கு நீ வச்சிடணும். மீதி பூவோட மறுபடியும் நீ மூழ்கி எந்திரிச்சா அது டபுள் ஆகும். எனக்கு நீ எத்தனை பூ வச்சியோ அதே பூவை இயேசு கோயிலையும் வைக்கணும். இதே மாதிரி 4 கோயிலையும் 4 தடவை மூழ்கி எந்திரிச்சு சரிசமமா பூ வைக்கணும். கடைசி கோயில்ல பூ வச்சதுக்கு அப்புறம் கையில மீதி பூவே இருக்க கூடாது. அப்படி மீதி இல்லாம சரிசமமா பூ வச்சுட்டேனா இந்த நாட்டுக்கே அரசன் ஆயிடுவேன்னு சிவன் சொன்னாராம். இத கேட்ட வழி போக்க கையில மீதி பூவே இல்லாம சரிசமமா 4 கோயிலையும் பூ வச்சுட்டு அந்த நாட்டுக்கே அரசன் ஆயிட்டானா. இப்ப எத்தனை பூ கையில கிடைச்சது, எத்தனை பூ கோயில்ல வச்சான், இதுதான் விடுகதை. ஒரு குளம், 2 குளம், 3 குளம், 4 குளம், ஒரு பூ மிஞ்சிதாடா. டேய் அதெல்லாம் மீறக்கூடாதுடா. மீந்திடுச்சே. ஒரு பூ மீறக்கூடாது, அதுக்கு என்ன வழி? என்னடா பள்ளிக்கூடத்தை மரத்துக்கு மாத்திட்டாங்களா? அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கணக்கு போடுறோம். பள்ளிக்கூடத்துல போட வேண்டிய கணக்க மரத்து மேல உட்கார்ந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? வாத்தியார் கணக்கு இல்ல, அழகேசன் கணக்கு. என்னது அழகேசன் கணக்கா? ஆமா ஆமா, அவர் சொன்ன கணக்கு சரியா போட்டா 100 ரூபாய் தருவாராம். என்னது 100 ரூபாயா? ஆமா. டேய் 100 ரூபாயா? ஆமாயா ஆமா. இது அல்லாஹ் கோயில், இது இயேசு கோயில், இது வந்து புத்தர் கோயில், இது வந்து சிவன் கோயில். அடப்பாவி மனுஷன் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற? ஐயர் வீட்டு திண்ணையில உட்கார்ந்துட்டு அல்லாஹ் கோயில் இயேசு கோயில் அரசங்களை அடிக்கிட்டு இருக்கிய? உனக்கு என்ன கிறுக்கிறுக்கு பிடிச்சு போச்சா என்ன? அடி போடி போக்கத்தவளை ஆராயி, தினமும் கேவலம் 30 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போன்னு துரத்துறிய. இந்த விடுகதையை வெடிச்சிட்டா அழகேசன் 100 ரூபாய் தருவான் தெரியுமா? எப்படி சொல்றீங்க? ராத்திரி வீட்டுக்கு தானே வரணும். அப்போ உன்னை வச்சுக்கிறையா? வச்சுக்கிறிய? உன்னை வச்சுக்கிட்டு தானடி நான் படாத பாடுபடுறேன். மூஞ்சி முதல் கிட்டைய பாரு, சம்பாதிக்கவே விட மாட்டா. இப்ப வாங்கிடுறேன் அழகேசன் கிட்ட 100 ரூபாய். சிவன் கோயில், புத்தர் கோயில், அல்லா கோயில்,
இங்க இந்த பூ இல்ல இப்ப 3 பூ என்ன இன்னும் யோசிச்சுட்டே வரான் இல்லையே, ஒண்ணும் புரியலையே. எனக்கு வதைக்குது. டேய் தம்பி, அப்ப கூட இங்க வச்சா கூட நமக்கு ஒரு பூ மிச்சம். என்னடா இது பைத்தியக்கார மாதிரி தானா புலம்பிக்கிட்டு வர? இல்லம்மா, அந்த அழகேச பைய ஏதோ ஒரு கணக்கு போட்டானா, அது இல்லையே 2 பூ. அப்படி என்னடா அது நான் போடாத கணக்கு? ஏதோ கோயிலாம் பூவா அப்புறம் வச்சா மிஞ்ச கூட்டதான் என்னமோ போ, எனக்கு மண்டே குழம்புது போ. இது நான் தெய்வ யானைக்கு போட்ட கணக்கு, இது எப்படி அழகேசனுக்கு போச்சு? தேவான விடுகதை போட்டுச்சே, அதுக்கு விட கண்டுபிடிச்சீங்களா? இல்லடா, உனக்கு விட தெரிஞ்சா சொல்லு. போச்சு போ, நீ விட சொல்றதுக்குள்ள அது வேற எவனா பிக்கப் பண்ணிட்டு போகுது. பிக்கப் பண்றாங்க. இங்க பார், நான் மட்டும் உன் வயசுல இருந்திருந்தேன்யா, விடுகதைக்கெல்லாம் நேரமே இல்ல. அப்புறம் மேட்ரே வேற. மேட்ரு என்னன்னு விலைக்கு சொல்லிட்டு போடா. இதெல்லாம் கூட விலைக்கு சொல்லுவாங்க. உங்களா மாட்டீங்களா? இதோ வந்துட்டானே, திட்டுட்டாங்க. அடுத்து இவன் என்ன சொல்ல போறானோ? ஐடியா சொல்றான்டா, வா வா. நீ சொல்ல போறியா? இவன் சொல்ல போறானடா. மில்ல சங்கூதுற மாதிரி அவன் ஊட்டிட்டு போறது உனக்கு எதுனா புரியுதா? என்ன உன் காதலுக்கு சங்கா. வணக்கம். வாங்க ராமசாமி, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கம்மா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? ஆமா. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? உங்க ஆதரவுல எல்லாம் நல்லா இருக்கும். ஆமா, எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்களே, ஏதாவது விசேஷமா? ஆமாண்ணே, நம்ம ஐயனா கோயில் திருவிழா வருது இல்ல, அத இத்தனை வருஷமா இல்லாத அளவுக்கு சிறப்பா நடத்தணும்னு முடிவு பண்ணிருக்கோம். நல்ல விஷயம் தானே, சந்தோஷமா செய்யுங்க. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அதுக்கு தானே உங்ககிட்ட வந்திருக்கோம். போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம திருவிழா நடக்கணும். அதை நீங்க தான் முன்ன நடத்தி வைக்கணும். என்ன ராமசாமி இப்படி பேசுறீங்க? இவ்வளவு நாளா தாயா பிள்ளையா பழகிட்டோம், இப்ப என்ன புதுசா பிரச்சனை வந்துட போகுது? நாம கைகோத்து நின்னா அந்த கடவுளே வந்தா கூட பிரிக்க முடியாது. என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் நான் செஞ்சு தரேன். ரொம்ப நன்றிண்ணே, நான் கிளம்புறேன். அம்மா வரமா? போயிட்டு வாங்க. நீ போட்டு விடுகதைக்கு விடையா தெரியாம இந்த ஊரே குழம்பே கிடக்கு. ஆனா ஒண்ணுக்கா, என்ன எனக்கு மாப்பிள்ள அழகே சொல்ல, வெளியூர்ல இருந்து அவனா லூஸ் தான் வர போறான். டேய், உன் வயசுக்கு இந்த பேச்சு பேசுடா. அக்கா, அங்க பாரு, உண்மை ஆட்டைய போட்டு தேங்காய் எல்லாம் ஒழிச்சு வச்சிட்டு இருக்கான். ஒழிச்சு வைக்கிற. சரி சரி, தேங்காய் கூட சுடு தேங்காய் பண்ணும். என்னது கொடுக்க முடியாதா? அக்கா யாரும் தெரியும்ல, நாட்டாமோட பொண்ணு சொல்லுச்சுன்னு வையா, தோலு காலிடி. அப்படியே கொடுத்தா குடிச்சு குடு. அன்னைக்கு அழகேச வீட்டுக்குள்ள வந்துட்டானே, அப்படி எதுவும் நடக்கல. அச்சு வாய முடு, அதெல்லாம் வெளியே சொல்லிட்டு போல. ஏய், தேங்காய் சுற்றுச்சான்னு பாருடி. பாத்துக்கா, தேங்காய் விடுச்சு உனக்கு எதாவது ஆயிட போகுது. நீ பாத்து உட்காருடா, எனக்கு ஒண்ணும் ஆகாது. என்னடா வந்து இந்த சூட கூட உன்னால பொறுத்துக்க முடியல? பாக்கா, நீ பெரிய புள்ள பொறுத்துப்ப, நான் சின்ன புள்ளல. அம்மா பசிக்குதுமா, சீக்கிரம் சாப்பாடு போடுமா. இருடா, ஊரெல்லாம் சுத்திட்டு வர, வந்ததுமே பசி பசினா எப்படி? ரசத்தை ஊத்து. என்னடா, ஐயோ என்னடா என்ன சுத்திட்டு இருக்க? அதை விடுமா, நம்ம அழகேசன்ல மெட்ராஸ்ல அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி தான் பாத்திருக்கோம். அதுக்கு என்னடா, படிச்சு பெரிய ஆளானா நீ தான் எல்லாம் போய் பாக்கலாம். இதுக்கு எதுக்குமா படிப்பு? நானும் அழகேசன் மாதிரி ஓடி போனா அதெல்லாம் பாக்கலாம்ல. உங்க அப்பா ஓடி போன பிறகு நீ தான் எனக்கு ஆதரவா இருக்க. நீ ஓடி போய் நானும் அது ஏற்கனடா. அம்மா அம்மா, உன்னை விட்டு எங்கேயோ ஓடி போக மாட்டேம்மா. லெட்டர் வந்திருக்குமா உங்களுக்கு? யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. வினத்துக்கிட்ட இருந்து வந்திருக்குமா? ஐயோ, என் தம்பி கிட்ட என்ன வந்திருக்கு? என்னங்க என்னங்க, என் தம்பி லெட்டர் போட்டிருக்கான், என்ன எழுதிருக்கான்னு கொஞ்சம் படிச்சு சொல்லுங்களேன். என்னத்த புதுசா எழுதியிருக்க போறான்? அன்புள்ள அக்கா மாமா அவர்களுக்கு
நீங்க எப்படி இருக்கீங்க? தெய்வான் எப்படி இருக்கா? நான் 4 மாசம் லீவுல ஊருக்கு வரேன். ஊருக்கு வரப்போ நான் தெய்வானையை கட்டிக்கலான்னு இருக்கேன். உடனடியா திருமண ஏற்பாட்டை செய்வோம். மற்ற விஷயங்களை நான் நேர்ல வந்து பேசுறேன். இப்படிக்கு உங்க அன்பு தம்பி வினோத். என் தம்பி என்னங்க எழுதியிருக்கான்? என்ன எழுதியிருப்பான்? துப்பாக்கி தூக்குன தோல்ல தெய்வியானிய தூக்கணும்னு எழுதியிருப்பான். ஏன் கிளம்பி வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன்? உள்ள பச்சை புள்ள இருக்குல்ல, வாயில வந்து பேசி. யாரு உன் பொண்ணு? பச்சை பிள்ளையா? போவியா? சும்மா லைட்டர் அழுத்திட்டே இருக்காத, கேஸ் தீர்ந்து போயிடும். குடு. என்ன அழகேசனி, எங்க வீட்டுல எனக்கும் எங்க மாமாவுக்கும் கல்யாண ஏற்பாடு நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடா நம்ம லைஃப் பத்தி கவலைப்படாம இந்த லைட்டர் பத்தி கவலைப்பட்டு இருக்க? இத பார் தெய்வானு, நீ எனக்காகவே இருக்கிற கிணத்து தண்ணி. உன்னை ஓடுற ஆத்து தண்ணி அடிச்சுட்டு போகுன்ற 2 தண்ணியும் ஒன்னா கலந்துட்டா உறவு கொண்டாடும்ல. இத்தனை வருஷமா இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் நம்ம ஊர் கோயில் திருவிழாவை ஜெகஜோதியா கொண்டாடணும். நம்ம திருவிழா கொண்டாடுறத பார்த்து நம்ம தெய்வமா கொண்டாட அந்த ஐயனாரே ஆச்சரியப்பட்டு போகணும். அதுக்காக ஒருத்தர் வீட்டுல இருந்தும் 100 ரூபாய் வரி பணம் கண்டிப்பா கட்டணும். அப்புறம் இதுதான் என் வேலை, இதுதான் ஓ வேலைன்னு கணக்கு பார்க்காம எல்லாரும் கோயில் வேலை எடுத்து போட்டு செய்யணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இப்ப நான் ஏன் இந்த பஞ்சாயத்தை கூட்டி வைக்க தெரியுமா? காப்பு கட்டத்துல இருந்து கூத்து நடந்து முடிகிற வரைக்கும் ஒரு பய சாராயத்தை கையால கூட தொடக்கூடாது சொல்லிவிட்டேன். இந்த பாருங்க, இது நம்ம சந்தோஷத்துக்காக நடத்துற திருவிழா, இது சங்கடத்துல போய் முடிஞ்சிடக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன சொல்லுங்க பரமசிவம்? நாட்டாம சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். மப்புல தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? அதேதான், சரியா சொன்னீங்க பரமசிவம். எப்பா மறுபடியும் சொல்றேன், திருவிழா முடிகிற வரைக்கும் யாரும் சாராயத்தை கையால கூட தொடக்கூடாது. இது பஞ்சாயத்து தீர்ப்பு. ஆமா. நம்ம கிராமத்துல திருவிழா முடிகிற வரைக்கும் யாரும் சாராயம் குடிக்க கூடாது. இது பஞ்சாயத்து உத்தரவு. அவன் வேற காய்ச்சி வச்சுக்கிட்டு இருக்கான். ஊர்ல ஒருத்தனும் குடிக்க கூடாதுன்னு அந்த நாட்டாம வேற தண்டார போட்டான். போதா குறைக்கு புதுசா வந்த இன்ஸ்பெக்டரோட கெடுபிடி வேற அதிகமாயிருச்சு. இப்படியே போச்சுன்னா நாம காய்ச்சின சரக்கு நாள்பட்ட சரக்குன்னு சொல்லி எவனும் குடிக்க வராம ஏரியா விட்டு ஏரியா போயிடுவானுங்கண்ணே. டேய், அப்பப்போ அங்கங்க சாராயம் குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம தொழிலுக்கு மவுசு குறையல. இந்த நாட்டாம சொல்லியா? நானும் உன்ன மாதிரி யோசிச்சிருந்தேன்னு வையே, இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. 6 லட்சம் பேரு, 60 பிரான்ச் வருவாங்கடா. நம்ம கிட்ட குடிக்க வந்துதான் ஆகணும், வருவாங்கடா. வாமா வா. ஏன்னா நீ மட்டும் தனியா வர்ற, கூட அப்பா அம்மா யாரும் வரலையா? இல்ல மாமா, உங்க வீட்டுல வேலை இருந்தது, அதான் நான் தனியா வந்துட்டேன். இந்த பாரு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் தனியா வரக்கூடாது. ஊர் ரொம்ப கெட்டு கிடக்குல்ல, இதான் கடைசி தடவை, புரிஞ்சுதா? சரி மாமா. மாமா எங்க? யாரு? அந்த தருதலையா? அது எங்கேயாவது வெளியே சுத்த போயிருக்கும். கவனி, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குமா, நான் வர்றேன். என்ன அத்தை, மாமா இப்படி திட்டிட்டே இருக்காங்க? அவர் எப்ப அப்படிதான் ஏதா சாத்தி. ஆமா, அங்க கும்பகோணத்துல ராஜி புள்ள கருகி போச்சு, அது நல்லா ஆயிடுச்சா? நல்லா இருக்கான். அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? சௌக்கியமா இருக்காங்க. அவங்க கூட வந்திருக்கலாம்ல. அது சரி சரி, நீ குளிச்சிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சீக்கிரம் போ. சரி அத்தை, இதோ வந்துட்டேன். எங்க பஞ்சாயத்து போர்டு வரைக்குமா போக போறீங்க? லக்ஷ்மி, ராமசாமி வரேன்னாரு. சரிங்க. இன்னைக்கு செலவுக்கு ஊமையம் சிக்கனா பாடி சாமி காசியா ஆட்ட போடுறியா? டேய், இப்படி வாடா. உக்கார்றா. சரி, ரொம்ப டைட்டா இருக்கு, காசு எதா இருந்தா கூட. கதை விட தானே வேணாங்கிறது. ராத்திரி பூரா தேங்காய் திருடி வித்துருப்பல, உங்ககிட்ட காசு இல்லங்கிறியா? மொத்தமா வாங்கிக்கோடா. டேய், எதுக்குல இப்படி பயப்படுற? நீ கேட்டா கொடுக்க மாட்டேன், உன்ன மாதிரியே கொடுங்கனாதான். கேட்டப்பவே கொடுத்தேன், திருப்பி கொடுத்தேன், ஆனா இப்ப கொடுக்க மாட்டேன். இந்த வாங்கிட்டு எப்ப ஊர்ல இருந்து வந்தா? மாமா, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வர தெரியுமா? ஆமா, வீட்ல இருக்கவில்ல நீ? சரி, அது இருக்கட்டும். நீ எப்ப ஊர்ல இருந்து வந்த? இப்பதான் வந்தேன். நீ வீட்ல இல்ல சொன்னாங்க, அதான் உன்னை தேடி வந்தேன். சரி, ஊரை விட்டு ஓடி போன நீ நேரம் என் வீட்டுக்கு வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீ என்னடானா பசங்களை போய் சுத்தி பார்த்து வந்திருக்க. என்ன மாமா நீ இப்படி பண்ற? உன்னாலதான் உழைச்சு சம்பாதிக்க முடியல. என்ன கட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்துடு. 3 வேளை ஓசி சாப்பாடு, 3 பேக்கெட் சிகரெட் எல்லாம் ஃப்ரீயா கிடைக்கும்.
இப்படி கண்டவங்க கிட்ட ஒடுங்கி சாப்பிடறதுக்கு அவசியம் இருக்காதுல்ல. ஏன் மாமா, நான் சொல்றது உண்மைதானே? என்ன மாமா, நீ ஏதோ தப்பா பேசிட்டேனா? சரி, அப்போனா நீ வேலைக்கு போய் சமைச்சு கொடுப்பியா? நான் உனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவேனா? இந்த பாரு மாமா, நான் இங்கதான் இருக்க போறேன். நீ இனிமே ஓடி போறதா இருந்தா என்கிட்ட சொல்லு, 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஓடி போலாம். என்ன? போடி. ஏய் மாமா, மாமா நில்லுடா. என்ன இது, இவ்வளவு மண்டு பிடிக்கிறா? ஒருவேளை வேற யாராவது ரூட் விடுறானோ? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. என்ன இது இப்படி ஆடுது? என்னைக்கு குடிக்க கூடாதுன்னு சொன்னானுங்களோ அன்னைக்கே தடதடன்னு ஆடுதே. இப்ப நிக்குது. குடிக்க வர மாட்டியா? வீட்லயே உட்காந்துருக்க. நாங்க எங்க சாமி சொன்னோம் குடிக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு பெரிய மனுஷன் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கான். நாங்க என்ன செய்ய? அப்ப குடிக்க வர வேண்டியதானே? குடிச்சா அவனுங்க அடிப்பாடுங்க, குடிக்கலன்னா அடிப்போம்ல. சரியில்ல, ஏன் இஷ்டத்துக்கு தாயா குடிப்பேன். இது என்னது என்னது? நீ யாரா? குடிக்க கூடாதுன்னு தண்டோரா போட்ட பிறகும் அடிச்சு குடிக்க சொல்றது தப்பு இல்லடா. உன் அடாவடித்தனத்தை இதோட நிறுத்திக்க. ஒழுங்கா ஒத்துமையா இருக்கிற ஊர்ல அனாவசியமா நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. அப்போ சரி ராமசாமி, இனிமே இது மாதிரி நடக்காது. நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வரேன். யாரு காலையில வராங்க? தேவானா, தேவானா. ஏய்யானா முந்தானே நான் ஒட்டி சுத்துக்கல்லாட்ட உட்கார்ந்துட்டு இருக்கேன். இன்னும் பார்த்தா மனுஷியா தெரியலையா? ஓல்ட் மங்க், உன் புருஷன் ஊர்ல இருந்து வரும்போது உன்னை பார்த்து கூப்பிட்டாரா இல்ல உன் பாட்டியை பார்த்து கூப்பிட்டாரா? என்னங்க, உங்களை பிரசிடென்ட் ஐயா பார்க்கணும்னு சொன்னாராம். நீங்க கொஞ்சம் போய் பார்த்து வந்துறீங்க. அக்கா, மாமா, எப்படி இருக்கீங்க? வாடா. அக்கா, என்னடா? இந்தக்கா, இது உனக்கு. இது தெய்வானிக்கு. இந்தாக்கா, இந்த எவ்வளோடா? அக்கா, ஃபாரின் ஸ்ப்ரே தெய்வானிக்கு. அத்தனையும் தெய்வானிக்கு தான்க்கா. மாமா, உங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வரலன்னு பாக்குறீங்களா? மிலிட்டரி சரக்கு எடுத்து வச்சிருக்கேன். அக்கா போட்டோம். எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்திருக்கேன்? உனக்கு பாக்கெட்டிக்கும் சுருக்கு பையன் வாங்கி வச்சிருக்கேன். ஏண்டா தம்பி, எங்க எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கே, உனக்குன்னு எதுவும் வாங்கிக்கலையா? என்ன தேவான தாலியை பார்த்து மிரண்டு நிக்கிற? கண்ணுக்குட்டி மாதிரி துள்ளிக்கிட்டு இந்த பொண்ணுகிட்ட மூக்கணாங்கயிறு போடுற மாதிரி தாலிய கட்டா மிரளாம என்னடா பண்ணுவா? மச்சான், தெய்வான காலத்துல நீ தான் தாலி கட்டல. ஏன் மிலிட்டரி வந்தா பயந்துருவோமா? மிலிட்டரினா துப்பாக்கி தூக்கி வருவானா? அவனுக்கு 2 கொம்ப முளைச்சிருக்க. தேவான கயத்துல நீ தான் தாலி கட்ட.
மிலிட்டரி வரான்டா. பாப்பா மிலிட்டரி வா உன்னை பத்தி பெருமையா பேசிட்டு. ஹாய் மிலிட்ரி. ஹாய் மச்சான். என்ன பத்தி ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி தெரியுது. அது ஒண்ணு இல்ல மச்சான், நாம தான் திருட்டுத்தனமா சகிலா படம் பார்த்ததுல இருந்து கோழிக்குண்டு அடிச்ச வரைக்கும் ஒன்னா சுத்தி தெரிஞ்சான். நீ மிலிட்டரியில போய் செட்டில் ஆயிட்ட. நாங்க இதே கிராமத்துல பட்டச்சாராயத்தை அடிச்சு அடிச்சு நாக்கு முளகாத்தூள்ல வறுத்தெடுத்த மாதிரி வந்து போயிருக்குன்னு சொல்ல வந்தேன். ஏதோ கையில கொண்டு வந்த மாதிரி தெரியுது. உங்க விஷயம் தெரிஞ்சுட்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த என்ஜாய் பண்ணுங்க. ஊத்து மச்சான். ஏய் அழகேசு, என்னடா ஒரு மாதிரியா இருக்க? உனக்குள்ள என்ன பிரச்சனை? நீ வந்தது தான்டா பிரச்சனை. ஏய் இவன் வேற மூட் அவுட்ல இருக்கான். ஊத்துங்கடா சேர்ந்தே சாப்பிடலாம். பரவாயில்லடி, நான் சிகரெட் பிடிப்ப தெரிஞ்ச எனக்கு லைட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். தேங்க்ஸ். ஐ அழகேசன லைட்ரு. ஏய் இது யாரோட லைட்னு சொன்ன? ஐயோ எனக்கு மாட்டிக்கிச்சு. ஓ இது அழகேசன் லைட்ரா? இல்ல மிலிட்டரி. தெய்வான அங்க மரத்தடியில இருக்கா. அழகேசு இங்க என்னடா சரிங்க? யார தேடிட்டு இருக்கா? நான் கொஞ்சம் பிஸிடா. அப்பா கூப்பிட்டாராம். தெய்வானை தானே தேடுற? இல்லடா அப்பா கூப்பிட்டாராம். அப்பா வர சொல்லிருக்காரு. நான் போறேன்டா. எது அப்பாவா? உங்க அப்பா என்னைக்குடா தேடி இருக்காரு? இப்படி ஒரு தரதல் பிள்ளைய பெத்து போட்டோம்னு தினம் தினம் செத்து பிழைக்கிறாங்களா? நம்ம அப்பனுங்களா நம்மள அப்படிதான்டா நினைக்கிறாங்க. ஆமா நீ தெய்வா நம்ம நடிச்சிடுற. டேய் ஊர்ல இருந்து வந்துக்குதே வெள்ளி, உங்க அத்தை பொண்ணு, அது உன்னை தேடிட்டு திரியுதுடா. கொடுத்து வச்சோம்டா நீ. அப்பா இதப்ப நான் வந்துட்டு பாரு. மாமா உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வர தெரியுமா? கோயிலுக்குள்ள அத்தை கிட்ட கேட்ட நீ கோயிலுக்கு போயிருக்கதா சொன்னாங்க. எங்க போன நீ? என்னமா இப்படி கட்டுப்பிட்டா? அவன் உன்னை தேடித்தான கோயிலுக்கு உள்ள சுத்தி திடுற. ஆனா ஒண்ணுமா, உன்னை பாக்குற சாக்குல திருவிழாக்கு வந்த 250 விளையாட பாத்துக்கிட்டான். ஏடா விழுந்துட்ட? நிஜமாவா? ஆமா இது மேல யார விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கா, அது மேல ஏறி உன்னை தேடி இருப்பான். ஏன் மாமா என் மேல உனக்கு அவ்வளோ ஆசையா? அப்பா டேய் பாத்தியாடா என்னமா மெயின்டைன் பண்றான்? கோயிலுக்கு பிறந்தான்னு சொல்லிட்டு வந்தா எல்லா இடமும் தெரியாச்சு. ஆளையே காணுமே. ஏய் இங்க வா. தெய்வானே பாத்தியா? இல்லன்னு. பாப்பா. ஏய் இங்க வா. தெய்வானே பாத்தியா? அந்த மரத்தடியில உட்கார்ந்திருக்காங்க. எங்க? அந்த மரத்தடியில உட்கார்ந்திருக்காங்க. பாப்பா. அந்த மிலிட்டரிக்காரனை பத்தி நீ கவலைப்படாத. சொல்லுடி கேட்டுட்டே இருக்கல. எப்பல இருந்து நடக்குது சொல்ல புரியல. இப்போ பொம்பளாடி நீ இந்த பச்சை பிள்ளை போட்டு ஏன் அடிச்சிட்டு இருக்க? இவள பச்சை பிள்ளை, இவ பச்சை பிள்ளை மாதிரி நடந்துருக்கா. திருவிழா கூட்டத்துல நம்ம மானத்தை வாங்கிட்டு வந்திருக்கா. இவள அடிக்காம கொஞ்சம் சொல்றீங்க? ஐயோ மணி என்னன்னு கேட்டிருப்பா. இல்ல மான போறதுக்கு என்னடி இருக்கு? மணி கேட்டாளா? அக்கா ஆரம்பத்துல இவருக்கு என்ன கண்டா பிடிக்கலக்கா. சின்ன வயசுல இருந்தே நீ இவளையே தானே நினைச்சிட்டு இருக்க. அக்கா தெய்வான மேல நான் உயிரே வச்சிருக்கேன்க்கா. ஆனா மாமா என்னடா உள்ளூர்ல மாப்பிள்ளை பாக்குறாருக்கா. வேலை வெட்டி இல்லாம சிகரெட்டும் கையுமா தெருவில் அலையணும்னா பிடிச்சிருக்குன்னு சொல்றான். நீங்களும் கேட்டுட்டு சும்மா இருக்கீங்க. அக்கா ராணுவத்துல இருக்கிறவன் உசுருக்கு பயப்பட மாட்டாக்கா. ஆனா நான் பயந்தேன். ஏன் தெரியுமா? இந்த உசுரு தெய்வானிக்கு சொந்தங்கிறதுனால. ஆனா இனிமே இந்த உசுருக்கு பயப்பட மாட்டாக்கா. எல்லா பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுக்கா. நான் வரேன். அழகேசா நீ ஒண்ணு கவலைப்படாத. சொல்லு மிலிட்டரி அழகா தூக்கிடுவான். மச்சான் அவ மிலிட்டரியில தான் துப்பாக்கிய பாத்துருப்பான்.
நம்ம திருப்பாச்சிய நேரடியா பார்த்த ஆளு தெரியுமில்ல கண்டத்துல கைய வைக்கிற மேல்படியா மேல்படி யாரா மேல்படியா டேய் மில்ட்ரிடா ஒரு பொண்ணு சின்ன வயசுல இருந்து நினைச்சிருந்தா அது பாசம், அதுவே அவ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் நினைக்கிறது தான் காதல்னு நானே இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அழகேசா, தெய்வான உன் மேல உயிரே வச்சிருக்கா. அவளை நீ சந்தோஷமா வச்சுக்க. நான் கட்ட வேண்டிய தாலி இந்த நீயே கட்டு. இந்திய நாட்டுக்காக உயிரை கொடுக்க துணிஞ்சவனா, ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணுக்காக எல்லாம் உயிரை கொடுக்க நான் தயாரா இல்ல. என்னமோ 2 பேரும் என்ன தூக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க வேற மில்ட்ரி தம்பி, நாங்க தூக்கிவேன்னு சொன்னது பழைய படம் மில்ட்ரியை தூக்கிட்டு புது படம் திருப்பாச்சி போடலாமான்னு பேசிக்கிட்டு இருந்தான். இல்லடா புலிமுட்டை. இந்த உன் லைட்டர் தானே மில்ட்ரி, தம்மடி மில்ட்ரி. மச்சான் பத்தாய் மச்சான். தபார் புலிமுட்டை, மில்ட்ரி நம்மளா டபல நெல்லு இந்த பேக்கர் கூட கார்ல வச்சு நம்ம மில்ட்ரி அனுப்பிச்சிடுவோம். சரி. மில்ட்ரி, எங்க அழகேசன் காதல மட்டும் காப்பாத்தல, இந்த நாட்டையும் சேர்த்து காப்பாத்திருங்க. Bye. See you. ஏய் பொண்ணா நில்றி. உன் மகன் கட்டுற தாலி கூட உழைச்சு வரலடி. என்னங்க சொல்றீங்க? பிச்சையா வந்திருக்கு. இவனுக்கு அந்த தெய்வானைக்குள்ள உறவை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மிலிட்டரிக்கார பையன் அவன் கட்ட வேண்டிய தாலியை உன் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போறான். என் புள்ள அதிர்ஷ்டக்காரங்க. ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். பொறுப்பு இல்லாம ஊரை சுத்துறான் உன் மகன். வர்றாளை இவனை நம்பி காவயிறு கஞ்சி ஊத்துறதுக்காக வக்கு இருக்கா? அந்த கவலை உனக்கு வேண்டாம் பரமசிவம், அந்த பேச்சை விட்டுடு. காலம் கூட உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு என்கிட்ட சொத்து இருக்குடா, போதுமா? அந்த மிலிட்டரிக்கார பையன் தாலி கொடுத்துட்டு போயிருக்கான். நீ சொத்து கொடுக்க போறியா? ஆக கூடி மொத்தத்துல உழைக்க போறது இல்ல. ஏனே அன்னைக்கு என்னமோ பெரிய வீரவசனம் பேசுனீங்க, எல்லாம் அவனும் குடிக்க வருவானுங்கன்னு. திருவிழா வேற முடிஞ்சு இன்னைக்கு கடைசி நாள். ஏ அவசரப்படாதடா. இப்பதான் கோழி அடிச்சு குழம்பு வச்சிருப்பாங்க. குடிக்காம தின்றுவானுங்களா? வருவாங்கடா, கண்டிப்பா வருவாங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பொழுதே சாஞ்சி போச்சு. ஏன்னா அவன் ஊருக்குள்ள கோழி அடிச்சானுங்க, குரங்கு அடிச்சானுங்க, குடிக்கிறதுக்கு கியூல வருவானுங்க. நீங்க அம்புட்டு பேருக்கும் தின்னகரியே செரிச்சு போயிருக்கும். ஆனா அந்த நாட்டாம ஒரு வார்த்தை சொன்னாயா, ஊருக்குள்ள ஒரு வய குடிக்க வரலையா? ஏய் எடுடா எடுடா. இதை எடுக்கிறேன். ஏய் மாரி, அன்னைக்கு குடிக்க ஆரம்பிச்சிடுச்சுடா. என்ன நம்ம காய்ச்சின சரக்க நம்ம தானே குடிச்சாகணும். ஏய் கூட இருந்துகிட்டே உனக்கு நீ எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட. இதுக்கெல்லாம் அந்த நாட்டாம தானே காரணம். ஏ கூத்திலடி, இந்த வருஷம் புதுசா டான்ஸ் ஆடுறாங்களா? டேய் புலிமுட்டை, எங்கடா அவன்? வீட்ல இருந்து அழகேசா தோ வரடா லூசு. டேய் வாடா, கூத்த ஆரம்பிச்சு வராங்க, வாடா போலாம். டேய் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க குத்து பார்க்க போங்க. டேய் அழகேசா, நமக்குள்ள என்னைக்கு தெய்வான உள்ள பூந்தாலோ அன்னையில இருந்து நமக்குள்ள டிஸ்டன்ஸ் விழுந்துருச்சு. போட்டேன்னா இரு இரு, என் புருஷன் ஜெயில வந்து சொல்றேன்டா, அவளு பிடிக்காத. டேய் அழகேசா, நீ என்ன அங்க போடா? டேய் அவன் போடா போடா. ஒரு இடத்துக்கு போகணும்னா விடுறானா மனுஷன்? வள்ளி, என்னத்த? கூத்துக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வா. வந்துட்டேன் அத்த. கூத்து ஆரம்பிச்சிருவாங்கம்மா. வரேன். வரும்போது விளக்கெல்லாம் அணைச்சிட்டு வந்துரு. சரி அத்த. கதவை நல்லா சாத்திட்டு வந்துருமா. ஏண்டி தெய்வான, ராத்திரி நேரத்துல என்னடி சீவி சிங்காச்சுக்கிட்டு? கூத்துக்கு நேரமாச்சு இல்ல, அங்க ஆரம்பிச்சிட போறாங்க, சீக்கிரம் வாடி. நீ போ பாட்டி, நான் வரேன். சரி சரி சீக்கிரம் வா. டேய் வண்டு, டேய் கூத்து பார்க்க வரலையா? என்ன புள்ளையோ. ஏண்டி முத்தம்மா, கூத்து பார்க்க வரலையா? இரு ஆத்தா, வரேன். வண்டு தூங்கிட்டு இருக்கான், அவனுக்கு போத்தி விட்டுட்டு வரேன். ஒரு வருஷம் திருவிழாவுக்கு எத்தனை கேன் ஓடிச்சு தெரியுமாண்ணே? இந்த ஊரையே குடிக்க விடாம கெடுத்து. ஏய் அவனுக்கு எப்படி அந்த கூத்த நடத்துறானுங்கன்னு பாத்துருவோண்டா.
ஆடுறீங்களாடா போடா ஆடலப்பா நாட்டாம பேச்சு கேக்குறீங்க என்ன நினைச்சிட்டு இருக்க நீ ஆ? ஊர் ஜனங்களா கூத்து பார்த்ததுக்காங்கல்ல இந்த நேரத்துல வந்து காடா பண்ணிட்டு இருக்க நீ இதமா மரியாதை சொல்றேன் வாக்களை வச்சு கீழே போ. கீழே இறங்கி போ. ஊரை கொளுத்துனா தானே தெரிஞ்சுக்க கொளுத்தாம விட மாட்டேன் தொலைச்சிடுவேன். கொளுத்தாம விட மாட்டேன்டா நாட்டாமையா சொன்ன மாதிரி வீரைய ஊரே கொளுத்திட்டாங்க. எல்லாரும் வாங்க, வாங்க. ஒண்ணும் ஆகாது தெய்வானே. நீ கண்டிப்பா பொழைச்சுக்கோ. நாட்டாமையா தெய்வானுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. எப்படியாச்சு காப்பாத்திருக்கீங்க. தெய்வானை எப்படி நெருப்புல மாட்டினா என்கிட்ட இருந்து தப்பிச்சுதான் அவன் ஓடி போயிட்டாளே. அழகேசா, அழகேசா, உள்ள யாரோ எரிச்சு கிடக்குறாங்க. வாடா, வாடா. பாடுறா எல்லா ஏற்பாடு பண்ண தாரோடு போனா ஆளே காணல. எல்லா காரியமும் முடியட்டும். ஊரை கொளுத்துன அந்த வீரையன் கதையை முடிக்கணும். பச்சை குழந்தைகள்லாம் ஏற்றிட்டாரா.
உடம்புதான் இனி சாம்பலாக தீவிந்த மிச்சத்தை சுடுகாடுதான் தின்னு தாய் தந்த உடம்புதான் இனி சாம்பலாக போகுதோ இனி சாம்பலாக போகுதோ வேறையா வேறையா வெள்ளவையா ஐயோ போலீஸ் வந்திருக்குங்க ஐயா என் பையன் வீட்டுல இல்ல ஊருக்கு போயிருக்கான் என்னையா விஷயம்? இத பாருமா, உன் மகன் ஒரே கொளுத்திட்டதா கீழ்த்தரக்காரங்க உன் புள்ள மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஐயா என் புள்ள கொளுத்திருக்க மாட்டாயா? இதெல்லாம் இங்க பேசாத, ஸ்டேஷன்ல வந்து பேசு. வா வண்டியில ஏறுங்க. இருங்க இன்ஸ்பெக்டர், இது ஊர் பிரச்சனை. உண்மையான குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சு நாங்களே ஒப்படைக்கிறோம். தயவு செய்து இப்ப நீங்க போங்க. சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா. நான் வயசானவ உயிரோட இருக்கேன்டியாத்தா. என் பேச்சு என்ன தூக்கி போடுறது இல்லாம அவளை தூக்கி போடுற மாதிரி வச்சுட்டாரே. ஐயோ கடவுள் கூட கண்ணிலம்மா, இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டாரே. இந்த சின்ன வயசுல இந்த கிளியா, ஐயோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இப்படி கருமாதி பண்ண வேண்டியதா போச்சே. அந்த பாவி நல்லாவே இருக்க மாட்டான், அவன் நாட்டுமா போயிடுவான். ஐயோ எங்க பார்த்தாலும் வெட்டி போட்டு போடும். ஏய் வாங்கடா. இப்படி பண்ணிட்டு போறீங்களா? எங்க குடும்பம் மறுபடி வாங்கிட்டு போறீங்களே. நல்லா இருக்கீங்களா? நீங்க நாசமா தான் போவீங்க. நீங்க ஏறி போவீங்கடா. இப்ப கூடி நின்னு வேடிக்கை பாக்குறீங்களா? யாராவது கேட்டீங்களா? நீங்க எல்லாம் நாசமா போங்க. வீரைய வீட்டை அடிச்சுன்னு இருக்கிறது இல்லாம அவங்க அப்பா அம்மாவையும் அடிச்சு போட்டு போயிட்டாங்கய்யா. இத்தனை நாளா கை கட்டி பதில் சொன்னவங்க இன்னைக்கு நம்மளை பார்த்து கைய ஓங்கறானா, அவன் சும்மா விடக்கூடாது. ஊரை கொளுத்தறதுக்கு போலீஸ்ல சொல்லிட்டாங்க. பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்கு. எப்படி ஏன் வீட்டை அடிச்சு நொறுக்கலாம்? ஊரே எரிஞ்சதும் இல்லாம 6-7 உசுரும் போயிடுச்சேங்கிற ஆத்திரத்துல அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. அதையே பெருசா பேசினா ஒத்துமையா இருக்கிற ஜனங்க மத்தியில ஜாதி பிரச்சனை உண்டாயிடும்பா. ஒத்துமொத்தமான ஒரே பக்கம் பேசாதீங்க. சப்போர்ட் பண்ணி பேசுறதுனாலதான் இந்த அளவுக்கு துணிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வீட்டை அடிச்சு நொறுக்கணவங்க நாளைக்கு நம்மளே அடிப்பானுங்க. தெருவேறி வந்து அடிச்சிட்டு போயிருக்கானுங்க. சீக்கிரம் சொல்லுங்க, அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? பேசி தீர்த்துக்கிற விஷயத்துக்கெல்லாம் அடிச்சுதான் தீர்த்துக்கணும்னு நினைச்சா முடிவை தெரிஞ்சுக்க ஒருத்தன் உயிரோடு இருக்க மாட்டோம்யா. அப்புறம் 20 விளைஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த பூமி மனுஷன் உடம்ப தின்னுதான் விளையும். புரிஞ்சுக்கய்யா. பதிலுக்கு பதில் ஆத்திரப்படாம அமைதியா போங்க. வீரையனை விசாரிச்சதுக்கு அப்புறம் மத்தத பத்தி பேசிக்கலாம். போங்க. ஏன் நிக்கிறீங்க? போங்க.
அழகேசனும் அவன் கூட்டாளிகளையும் சேர்ந்து வீரை விட்டு அடிச்சு நொறுக்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கு. அழகேசா நீ மட்டும் அடிச்ச, நானும் தானடா அடிச்சேன். நீங்க குறிப்பாச்சு அடுத்த நாங்க கூட வந்து பார்த்தோம்ல, உன் திருவாய பொத்து. ஏய் சும்மா இருக்கடா, நேர காலம் தெரியுமா ஏதாவது? சரிங்கய்யா. இப்ப நான் சொந்தத்தை தயவு செய்து எல்லாரும் நல்லா கேட்டு, இவனால பாதிக்கப்பட்ட வீரையன் இன்னைக்கு பாம்பு மாதிரி சீறிட்டு இருக்கு. 25 வருஷத்துக்கு முன்னால சுடுகாட்டு பாதையை அடைச்சதுல இருந்து இப்ப ஊரை கொளுத்தின வரைக்கும் நம்ம எல்லாத்துலயும் பொறுத்து தானே போயிட்டு இருக்கோம்ல. ஒரு அயோக்கிய பயலுக்காக இன்னைக்கு ஊரே திரண்டு நிக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? அவங்க ஜாதிக்குள்ள இருக்க ஒத்துமை இல்ல. நான் தெரியாம தான் கேட்கிறேன், அவங்களுக்கு நம்ம எந்த விதத்துல குறைஞ்சு போய் நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல, நம்ம தலைமுறை நல்லா இருக்கணும். அதுக்கு இப்ப நம்ம ஏதாவது செஞ்சு ஆகணும். டேய், இனி ஊருக்குள்ள அருவா கம்பு இல்லாம எவனும் தனியா போகாதீங்கடா. காலை ஒழிச்சுல எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. அப்புறம் என்னமோ சொல்ல நினைச்சேன். அழகேசா ஐயா, உங்க அப்பா டவுனுக்கு போன சொல்லி சரியா போயிருக்கான். வரத்துக்கு லேட் ஆகும். நீ உன் கூட்டாளிகளோட போயிட்டு அவனை ஜாக்கிரதை ஆச்சு. சரிங்க தப்பா, ஜாக்கிரதப்பா, ரொம்ப உஷாரா இருக்கு. அவ்வளவுதான். என்ன பண்ணாட்டா பிரசிடண்ட் வீட்டுக்கு வேலைக்கு போற மாதிரி தெரியுது. ஆமாண்ணே. அதான் அவருக்கு நமக்கு ஒண்ணு இல்லைன்னு ஆயி போச்சு இல்ல. அப்ப நீ மட்டும் என்ன பேச வீட்டு இல்லண்ணே, என் கைப்பட்டாதான் அந்த மாடு கறக்கும். பாவம் காலையில இருந்து கத்திக்கிட்டே இருக்கு. அவங்க தெருவுலயும் பால் கறக்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க. நீ பேசாம வீட்டுக்கு சொன்னா கேளு. போ. என்னாச்சு? ஒண்ணு இல்ல. என்னங்க இது? இது வந்து பொண்ணாத்த கைப்பட்ட மாடாச்சே, அடுத்தவங்களை கறக்க விடுமா என்ன? இங்க ரொம்ப அடிபட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ போ. வாங்க மருந்து போட்டு விடுங்க. நீ போ. ஏங்க 2 லிட்டர் பாலையும் அதே குடிச்சிருமேங்க. விடு லட்சுமி, நம்ம எங்கேயாவது தாய்ப்பாலை விக்கிறோமா? அது குடிக்க வேண்டிய பால் தானே, குடிச்சிட்டு போட்டோம். வா. மலரே காதல் உறவாட வாவா உடலேத்து எதிர்பார்த்து தவிக்கும் இட வயசு தானா புது மலரே காதல் உறவாட வாவா உடலேத்து எதிர்பார்த்து தவிக்கும் இட வயசு தானா தென்றலே நீங்கவா தீண்டினா புது மலரே காதல் உறவாட வாவா உடலேத்து எதிர்பார்த்து தவிக்கும் இட வயசு தானா
மனசுக்குள்ளே சுழலும் சுத்துது தானா உன் பார்வை வீசி போனா அடிக்கும் ஷாக்கு தானா என் காதல் மனசுக்குள்ளே சுழலும் சுத்துது தானா உன் பார்வை வீசி போனா அடிக்கும் ஷாக்கு தானா மேலாடை விலக்கி பார்க்கத்தான் கருவிழி பார்வைக்குள்ளே வேணாண்ட நான் வேறொரு கருவித்தான் புது மலரே காதல் உறவாட வாவா உடல் வேத்து எதிர்காத்து தவிக்கும் இளவரசிதானா உந்தாவணி நழுவை போனா தெரியும் கர்வம் தானா உந்தாவணி நழுவை போனா தெரியும் கர்வம் தானா ராத்திரி நேரம் மூணாம் பிறை முளைக்குது பாரு நீல நிற வானத்து மேலே புத்து மலரே காதல் உறவாட உடல் வேர்த்து எதிர்பார்த்து தவிக்கும் இள வயசுதானா புத்து மலரே காதல் உறவாட உடல் வேர்த்து எதிர்பார்த்து தவிக்கும் இள வயசுதானா திண்டினா போதுமா புத்து மலரே காதல் உறவாட உடல் வேர்த்து எதிர்பார்த்து தவிக்கும் இள வயசுதானா கனவு ஐயோ வீடு பூந்து அடிச்சுட்டானுடா. ச்சே. ஏய், மெதுவா தானே அமுக்குறேன். கத்தாதீங்கண்ணே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாங்கெல்லாம் இல்லாத நேரத்துல தானே வீட்டு அடிச்சு நொறுக்குனாங்க. ஆமா, நீங்க இருந்திருந்தாலும் அவனுங்க அடிச்சு தூக்கி போட்டு போயிருப்பாங்க. என்னண்ணே இப்படி பேசுறீங்க? உங்களுக்காக உசுர கொடுக்க நாங்க இருக்கோம், எங்களை போய் தப்பா பேசுறீங்க. அண்ணே, இப்ப மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே. உங்க வீட்டு அடிச்சு நொறுக்கணும் அழகேசனை சொல்லுங்கண்ணே. அப்ப வாங்கடா. ஆமாண்ணே, வாங்க. ஏய், ஊரை நான் தான் கொளுத்துனேன்னு என் வீட்டு அடிச்சு போட்டான்ல அழகேசு, அவனை கண்ட துடுப்பா வெட்டி போடுவோம். வாங்கடா வாங்கண்ணே, வாங்கண்ணே, போலாம். வெட்டி சாச்சி அந்த வீட்டுல போறாங்கடா. அந்த பக்கம் போய் தேடுவோம். எங்க போலாம்? எங்கடா போய் தொலைஞ்சுக்கா? வீர இறங்குற அழகத்தை வெட்ட வராருடா. எங்க போறாருடா? உங்களோட தானடா தெரியுமா? இங்க வந்து கேட்ட ஒரு கொலக்கரையில பாரு. எல்லாம் எங்க போய் தோண்டாரு? அவன் இல்லனே. அவன் இல்லையாடா? இங்கே அவன் இல்ல, நரிக்கிறவங்க தானே இருப்பானுங்க. வாடா.
நீ சொல்றது ஒண்ணு புரியலடா. நீ போடா நீ போடா போடா தப்பி ஓடுங்க எங்கடா ஓடுற? எங்க அழகாச கொலை பண்ணதுக்காக உங்க கோட்டைக்குள்ள திட்டம் போட்டீங்களே, எங்க அழகாச எப்படி காப்பாத்துற பத்தியா? டேய், அழகேசனை நீ காப்பாத்திட்ட, இப்போ உன்னை யாரா வந்து காப்பாத்துவா? விட்டா எங்க அப்பனை நீதானே எகிரி எகிரி அடிச்ச. என் வீட்டை நொறுக்கின ஒவ்வொருத்தனும் சாவணும்டா. அதுக்கு மொத பலி நீதான். ஏய், வாங்கடா போலாம். என்ன இதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் விட்டோம்னா? பாருங்க ஐயா, யாரோ வெட்டி போட்டுருக்காங்க ஐயா. யோ, அறிவில்லையா உனக்கு? வாயில ஜூனை போட்டு இப்படி அடிப்ப? நமக்குள்ள பகன்னா பாவம், இந்த மாடு என்னையா பண்ணும்? பகன்னு வந்ததுக்கு அப்புறம் மாடு என்ன மனுஷன்? என் கொலையில மேஞ்சா அப்படிதான் அடிப்ப. மனசே இல்லாத மனுஷன் தானுங்க. என்ன சொல்லி என்ன ஆக போகுது? மனசே இல்லாத மனுஷன் தானுங்க. பாழான மனசு பகையத்தான் பேசுது, வாயில்லா ஜீவன் பாடி போகுது. அடப்பாழான மனசு பகையத்தான் பேசுது, வாயில்லா ஜீவன் வாடி போகுது. என்ன சொல்லி என்ன ஆக போகுது? மனசே இல்லாத மனுஷன் தானுங்க. மனசே இல்லாத மனுஷன் தானுங்க.
காக்குது உனக்கு அலட்சியமா தீ அலட்சியமா இப்போ எரிஞ்சதிங்கே அலட்சியமா அலட்சியமா தீ அலட்சியமா இப்போ எரிஞ்சதிங்கே அலட்சியமா என்ன சொல்லி என்ன ஆற போகுது மனசே இல்லாத மனுஷன்தானுங்க அசையாது இந்த மண்ணு விரிஞ்சே கிடக்குது விண்ணு கொல்லாம விட மாட்டா இதுக்கு மேல பிரசண்ட நம்பி பிரச்சனை இல்லடா. நாம தான் அவங்களுக்கு ஒரு முடிவை கட்டணும். கடவுளே வந்தாலும் பிரிக்க முடியாதுன்னு சொன்ன பிரசிடென்ட் இப்ப தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறாரா? என்ன உண்மையா கம்போதி நிக்கிற அழகா சேங்க தம்மன் உட்காந்துருக்கான் பாரு. என்னடா வீரை ஆளுங்க யாராவது அடிச்சாங்களா உன்ன? பின்ன எதுக்கு இப்படி பதட்டப்படுற? சொல்லு. என்னது? எனக்கு புரியலடா. டேய் அதான் வீரனை அன்னைக்கு அடிச்சு தூக்கி போட்டாச்சேடா. புரியலடா. டேய் நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியலடா. என்னையும் குழப்பிக்கிட்டு. என்னாச்சு உனக்கு? பதட்டப்படாதடா. என்ன சொல்ல வர நீ? என்னாச்சுடா உனக்கு? சொல்டா. ஒரு கிறுக்கு பிடிச்சிருச்சாடா? நெருப்பத்து இருக்குடா. உண்மையா என்ன? எரிஞ்ச இடத்துக்கு என்னதுக்கா இப்ப கூட்டு வந்திருக்க? இதுக்கு எனக்கு
ஏய் உனக்காக எவ்வளவு நேரம் நீ காத்துட்டு இருக்கிறது? ஆமா அந்த கொள்ளிவாய் கிழவி கிட்ட இருந்து தப்பிச்சுட்டாரு. போதும் போதும் ஆயிடுச்சு. யாரு அந்த சுழு கிடைக்கிற கிழவியா? ரொம்ப அடம்பு. எத்தனை தடவையா? சும்மா இரு, யாராவது பாத்துட்டு போறாங்க. ஆமா இந்த இருட்டுல தான் வர போறாங்க. ஊரே இங்க கூத்து பாத்துக்கிட்டு இருக்கு. சொன்னா கேளு. விட்டு விடு. இப்பொழுது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் குழந்தை வாணிவிலாசா குழுவினரின் வெள்ளிசை நடன நிகழ்ச்சி நடைபெறும். ஏதோ பிரச்சனை போல இருக்கு. வர வரைக்கும் வருவீங்க, வந்ததுக்கு அப்புறம் உங்க பொம்பளை பத்தி காமிச்சிட்டு ஓடி போயிடுவீங்க. ஐயோ எனக்கு பயமா எந்த இருக்கு. பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. ஐயோ வேண்டாங்க, வேண்டாம். ஏய் தேவா நில்லு. நான் உன்னை கட்டிக்க போறவன் தானடி. ஏன் ஓடுற? எல்லாம் அமைதியா உட்காருங்க. கூட்ட ஆரம்பிக்க போகுது. உட்காரு. ஆரம்பிக்கப்பா. இந்த தீண்ட தித்திக்கிறே, திண்டும் நேரம் பத்திக்கிறே. தீண்ட தீண்ட தித்திக்கிறே, தீண்டும் நேரம் பத்திக்கிறே. உசுருக்குள்ளே என்ன வட்டி முடிஞ்சுக்கோ, நான் போத போகும் சாம வேடம் தெரிஞ்சுக்கோ. உசுருக்குள்ள என்ன வட்டி முடிஞ்சுக்கோ, நான் ஓத போகும் சாம வேடம் தெரிஞ்சுக்கோ. பச்சங்களை தேடி தொலைச்சு புட்டேன் நேத்து, உச்சங்களை பார்த்து தகச்சு புட்டேன் பேத்து. மன்மத கலையில் டாக்டர் பட்டம் வாங்கணும், நமது குறும்பினால் காமன் ரொம்ப எங்கணும். மன்மத கலையில் டாக்டர் பட்டம் வாங்கணும், நமது குறும்பினால் காமன் ரொம்ப ஏங்கணும். இந்த தீர்ந்த தித்திக்கிறே, நேரம் பத்திக்கிறே. கண்டாங்கி சேல காணாமல் போக திண்டாடி நானும் தவிக்கையிலே. ஊர் தூங்கும் நேரத்திலே திருவிழா, அடிக்கையும் நானும் சேர்ந்து புட்டா பெருவிழா. ஒரு பாப்பா நேரத்திலே திருவிழா, அட நீயும் நானும் சேர்த்து புட்டா பெருவிழா. மச்சங்களை தேடி தொலைச்சு புட்டேன் நேத்து, உச்சங்களை பார்த்து தகச்சு புட்டேன் பேத்து. மன்மத கலையில் டாக்டர் பட்டம் வாங்கணும், நமது குறும்பினால் காமன் ரொம்ப எங்கணும். மரக்கலையில் டாக்டர் பட்டம் வாங்கணும், நமது கும்பினால் காமன் ரொம்ப ஏங்கணும். தீண்ட தீண்ட தித்திக்குதே, தீண்டும் நேரம் பத்திக்குதே. உசுருக்குள்ளே என்ன வட்டி முடிஞ்சுக்கோ, நான் போத போகும் சாம வேடம் தெரிஞ்சுக்கோ. உசுருக்குள்ள என்ன வச்சு முடிஞ்சுக்கோ, நான் ஓத போக சாம வேடம் தெரிஞ்சுக்கோ. பச்சங்களை தேடி தொலைச்சு புட்டேன் நேத்து, உச்சங்களை பார்த்து தகச்சு புட்டேன் பேத்து. மன்மத கலையில் டாக்டர் பட்டம் வாங்கணும், நமது குறும்பினால் காமன் ரொம்ப எங்கணும். மரக்கலையில் டாக்டர் பட்டம் வாங்கணும், நமது குறும்பினால் காமன் ரொம்ப ஏங்கணும். திண்ட தீண்ட தித்திக்கிறே, திண்டும் நேரம் பத்திக்கிறே. எங்கெங்கும் மொத்தம் நீவே என் இஷ்டம், சுகமாக நானும் துடிக்கையிலே. எங்கள் கூட்டம் நீ பையன் நித்தம் சுகமாக
குறும்பினால் காமன் ரொம்ப ஏங்கணும் மன்மத கலையில் டாக்டர் பட்டம் வாங்கணும் நமது குறும்பினால் ஆம ரொம்ப எங்கணும் தீண்ட தீண்ட பித்திக்கிறே தின்னும் நேரம் பத்திக்கிறே உதிரப்பிள்ளை என்ன பத்தி முடிச்சுக்கோ நான் போக போக சாம வேண்ட தெரிஞ்சுக்கோ என்ன பற்றி மாட்டிக்கோ நான் போத போகும் சாம வேதம் தெரிஞ்சுக்கோ பச்சைகளை தேடி பறிச்சு புட்டு நேத்து உச்சங்களை பார்த்து திகச்சு புட்டு நேத்து மன்மத கலையில் டாக்டர் பட்டம் வாங்கணும் நமது குறும்பினால் காமன் ரொம்ப ஏங்கணும் மன்மத கலையில் டாக்டர் பட்டம் வாங்கணும் நமது குறும்பினால் ஆமம் ரொம்ப எங்கணும் தீண்ட தித்திக்கிறே திக்கும் நேரம் பத்திக்கிறே இது எதுவுமே எனக்கு தெரியாதா நான் வேணும்னே செய்யலடா எனக்கு எதுவும் தெரியாதுடா என்ன நம்பு என்ன மன்னிச்சுடா என்னது ஊர் வந்ததுக்கான ஏன் மாமா இங்கதான் இருக்கியா இந்த மாமா சிகரெட் பாக்கெட் குடி சிகரெட் பாக்கெட் தூக்கி போட்ட சிகரெட் நீ பைத்தியமாச்சே இப்போ என்ன அவ்வளவு வெறுப்பு உனக்கு எனக்கு தெரியும் இந்த வெறுப்புக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே உண்மை என்கிட்ட சொல்லிட்டான் மாமா இப்ப அது என்ன பிரயோஜனம் சொல்லுங்க இத பாருங்க ஊரே ரெண்டு பட்டு கிடக்கு எப்ப யாரு வெட்டிக்கிட்டு சாவாங்கன்னு சொல்ல முடியாது பேசாம இந்த ஊர் நாட்டாம கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடு மாமா என்னமாமா யோசிச்சுட்டு இருக்க இன்னமும் நீ யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தான் உன்னால அழிவு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் நீ பேசாம நம்ம ஊர் நாட்டாம கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடு மாமா ஏன் மாமா இன்னமும் யோசிச்சுட்டு இருக்க ஏன் உண்மை சொல்றதால உன் உசுறு போயிடும் பயப்படுறியா உசுறு போனாலும் பரவாயில்ல ஊரை காப்பாத்து இனிமே பிரசிடண்ட் நம்பி பிரயோஜனம் இல்ல அன்னைக்கு உங்க வீட்டை அடிச்சு நொறுக்கிட்டு போனப்பா சமாதானம் சமாதானம் சொல்லி எதுவுமே கேட்காம போயிட்டாரு அவனை அடிக்க நம்ம சும்மா இருந்தப்ப திரும்ப திரும்ப வந்து அடிப்பானுயா அவன ரெண்டு ஒண்ணு பாக்கலையா சும்மா விடக்கூடாது ஊரை கொளுத்தவன் எங்க அண்ணன் மேல ஊரை கொளுத்துறான்னு சொல்லி கல்ல தூக்கி போட்டு காலை உடைச்சானுங்களா இப்ப உண்மையில கொளுத்த தாரோடு
மேல தர ஆளுங்க நம்ம ஊர் ஆளுங்க அடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காங்களாம். எங்க அதான் அந்த மாட்டுக்கட்டை பக்கத்துல. இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிடணும். காட்சி அவங்க வந்து ஆளால் கை வந்துடுறாங்க. நல்லா இல்லையா? நம்ம அழகேசு கொஞ்ச நாளா சரியாவே சாப்பிடுறது இல்லைங்க. ஒரு மாதிரி அழகா இருக்கா. தெரியாது எனக்கு. அப்பளை போட்டு அடிக்கிறாங்கடா. கத்திக்கிட்டே வர காதுல விழாத மாதிரி உட்கார்ந்துகிட்டே இருக்கு. அங்க உங்க அப்பளை போட்டு அடிக்கிறாங்கடா. சொல்றேன், காதுல விழாத மாதிரி குத்தலாட்ட உட்கார்ந்து இருக்கேன். அன்னைக்கு இந்த ஊரை காப்பாத்துறதுக்காக அந்த வீரனை போட்டு அடிச்சேடா. புரியுதுடா, உங்க அப்பா உன்னை தினமும் திட்டுறாருங்கிறதுக்காக இன்னைக்கு அவரை பழி வாங்குறியா? எந்திரா எந்திரா மேல வாடா வாடா. உண்மை என்னன்னு தெரியாம ஏன் அப்படி அடிச்சுக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? உன்னை அடிச்ச கொன்னுடுவாங்க போல இருக்கா? ஏன் தடுக்கிற? ஏன் தடுக்கிற? ஏன் தடுக்கிற? தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். நீ அப்படி என்னடா தப்பு செஞ்ச இப்படி அடிவாக்கி சாவறதுக்கு? இந்த ஊர் எரிஞ்சது காரணமே நாதாயா. என்னடி இப்படி சொல்றான்? அட நாசமா போறவனே, இந்த பாவிதான் எரிச்சானம்மா. இவன் தான் எரிச்சானா? அநியாயமா என் பேச்சு பொண்ணை கொண்டுட்டியே. நாங்க என்னடா துரோகம் செஞ்சோம்? ஏன்டா இப்படி செஞ்ச? ஐயோ, என் பையனை கொண்டுட்டியடா பாவி. நீ நல்லா இருப்பியா? என் பையனை கொண்டுட்டானே. ஐயோ ஐயோ. என்னடா சொல்ற? நீ என்ன அப்படி செஞ்ச? எங்கிட்ட உண்மையா மறுத்துட்டியா? எல்லாரும் இப்ப தெரியுதா ஊரை கொளுத்துறது யாருன்னு? கொளுத்தாத எங்க அண்ணனை கொளுத்துறேன் ஊரே போட்டு அடிச்சீங்களே. இப்ப என்னையா செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்கயா? என்ன செய்ய போறீங்க? ஐயா என்ன செய்ய போறீங்க? சொல்லுங்கய்யா சொல்லுங்க. நீ கேட்கும் போதெல்லாம் என் பையன் சிகரெட்டா வாங்கி கொடுத்தானே பாவி. அவனை கொண்டுட்டியடா. நான் என்ன பண்ணுவேன்? நான் கிட்டியடா. அந்த சிகரெட்டால தானே இந்த ஊரை எரிஞ்சது. என்னடா சொல்ற? வேணும்னு எரிக்கலையா, கீழே போட்டு அடைக்க வேண்டிய சிகரெட்ட அலட்சியமா சுட்டி போட்டதுனால வந்த வேணாதாயா இது. என்ன மன்னிச்சிருக்கையா, என்ன மன்னிச்சிருக்க. என்ன கொடுத்ததுக்கு தான் கொண்டு வந்தீங்க. பையன் தெரியாம செஞ்சுட்டாடா. அறிவு இருக்காடா உனக்கு? இது நாள் வரைக்கும் எல்லாரும் வீரையன் தான் ஊரை கொளுத்தினான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஊர் எரிஞ்சதுக்கு நான் தான் காரணம்னு
இவன் ஒத்துக்கலைன்னா இந்நேரம் ஒருத்தனை வெட்டிக்கிட்டு செத்து போயிருப்பீங்க. இவன் உசுருக்கு பயந்திருந்தான்னா இங்க 300-400 கொலை விழுந்திருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த கலவரம் தமிழ்நாடு பூரா பரவனா அங்கங்க அவன் வெட்டிக்கிட்டு செத்து போவானுங்க. தவறு செய்யறது மனுஷ இயல்புதான். அந்த தப்ப மறைக்க நினைக்கிறது தான் பெரிய தவறு. இந்த ஊரை கொளுத்தணும்னு நினைச்சு திட்டம் போட்டா அவன் சிகரெட்டை போட்டா, சிகரெட் பிடிக்கிறவங்கல்ல எத்தனை பேர் சிகரெட் அணைச்சிட்டு போடுறான். ஏதோ தெரியாம அவன் செஞ்ச தவறு இந்த ஊரே பத்திக்கிச்சு. இவனை நாம தண்டிக்கிறத விட மன்னிக்க நினைக்கிறது தான் மனுஷத்தன்மை. மன்னிச்சு விடாம தண்டிக்க நினைச்சோம்னா எந்த தவறையும் ஒப்புக்கொள்ள ஒருத்தனும் முன் வர மாட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம இவனை மன்னிச்சு விடுறதுதான் நமக்கு நல்லது. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்னால திரும்பவும் இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. பெரிய பாவம் பண்ணிட்டேயா. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ஊரை கொடுத்தன பாவி நான் தான் என் மனசு உறுத்துக்கிட்டே இருக்கு ஐயா. நான் ஓடி போனவனா இருக்கட்டும் ஐயா. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. வள்ளி, நான் நல்லவனா இருப்பேன்னு நினைச்சுதானே நீ என் மேல ஆசைப்பட்ட. நான் இந்த ஊரே எரிச்ச பாவிமா. உனக்குன்னு ஒருத்தன் எங்கேயாவது பிறந்திருப்பான். அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாயிரு. நான் வர வள்ளி. வேண்டாம் மாமா, என்னை விட்டு போகாத. ஐயா, தெய்வான சுத்தத்துக்கு நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. அப்பா, முன்னால நான் உன் கூடயே இருக்கணும்னு நீ ஆசைப்பட்ட. அது முடியலப்பா. இப்ப நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுவும் முடியாம போச்சு. அப்படி சொல்லாத அழகு. இல்லம்மா, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்க. ஆனா நான் உன்னை சிரமப்படாம வாழ வைக்கணும் தாமா வந்தேன். அதுவும் முடியாம போச்சுமா. அம்மா என்ன மன்னிச்சிடுமா, நான் போறேம்மா. அழகு.